விஐபி படம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹிட் கொடுத்துச்சு. தனுஷுக்கு வந்து ஒரு பெரிய பேரை எடுத்து கொடுத்துச்சு. அவரோட வண்டர் பார் ஃபிலிம்ஸ் மூலிமா ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் தான் அந்த படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ விஐபி 2 எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த விஐபி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் செம்மையாக ஹிட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட டீசருக்கும் நல்லா ஹிட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த படத்தோட ட்ரெய்லர் விட்டுருந்தாங்க. எல்லாத்துக்குமே சோஷியல் மீடியாவில் செம்மையான ரெஸ்பான்ஸ் வந்துருந்துச்சு. முக்கியமாக வந்து யூடியூப் ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், பல லட்சக்கணக்கான ஒரு கோடிக்கணக்கான வியூஸ்லாம் வந்து சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பெரிய ஹாப்பியில் இருக்காங்க அந்த படத்தோட குழு. இந்த நிலையில் இந்த படத்தோட டைரக்டர் சௌந்தர்யா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னன் படையப்பா போன்ற படத்துல தான் வந்து ஃபீமேல் லீடுக்கு வந்து ஒரு மாசான ஒரு கேரக்டர், ஒரு டெப்த் வெயிட்டா இருக்கும். அந்த படத்துக்கு அப்புறம் விஐபி 2ல தான் அதே மாதிரியான ஒரு ஃபீமேல் கேரக்டர் வந்திருக்கு அப்படின்னு இருக்காங்க. இந்த கேரக்டருக்கு நிறைய பேர் ஆடிஷன் பண்ணி சூஸ் பண்ணி கடைசியில் பார்த்தோம்னா கஜோல் தான் இந்த வெயிட்டான கேரக்டர் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆக்டர் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னதான் அந்த கேரக்டர் வந்து வெயிட்டாக இருந்தாலும் மன்னன் படையப்பா சாயலோட கேரக்டர் இதில் இருக்கவே இருக்காது. புதுவிதமான ஒரு கேரக்டர் கஜோல் கொடுத்துருக்கோம்னு சொல்லி இந்த படத்தோட டைரக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.